நாம் ஒரு விஷயத்தை விரும்புகின்றோம் என்பது அருமையான எதிர்பார்ப்பு, ஆழமான தேடல், அழிந்துவிடாத நம்பிக்கை. உன்னுடைய விருப்பத்தை இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியாத அதை ஒரே ஒருவன்தான் நான் அறிவேன். அவன் முருகன் என்பதை தெரிந்து கொள். நீ எதை வேண்டினாயோ அது இன்று இரவுக்குள் உனக்கு நிறைவேறப் போகின்றது. நீ மனமாற கேட்டிருக்கின்றாய். மனதினுடைய நிறைவான ஒளியாக இப்பொழுது இந்த முருகன் நான் உனக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு சில நாள்கள் மிகவும் முக்கியமானவை. அன்றுதான் உன் வாழ்க்கைக்கு மாற்றத்திற்கான சக்திகள் இயங்கும். அந்த நாள் இன்றுதான். நீ வேண்டியது கேட்டது உனக்கு கிடைக்கப் போகின்ற அந்த நாள். அதனால்தான் மிக மிக அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ கேட்கவில்லை என்றால் அது கிடைத்திருக்காது. ஆனால் நீ கேட்டாய், அதனால் இப்பொழுது நான் தரப்போகின்றேன். இன்றைய இரவு தவத்தினுடைய வெற்றியாகும். கண்ணீருக்கு பூக்களாக மாறும். சோர்வுக்கு நிம்மதியாக மாறும். உன்னுடைய துடிப்புக்கு சத்தியமாக மாறும். இன்றைய இரவின் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உன்னை தயார் செய்யக்கூடிய நிமிடங்களாக இருக்கும். வாழ்க்கை என்பது சாதாரணமல்ல. நீ இன்று இருக்கும் இடம், நீ கடந்து வந்த பாதை எல்லாமே ஒரு திட்டமிட்ட பயணம். உனக்கு தோன்றும் தோல்விகள் கூட உன்னை வெற்றிக்கு இழுத்து செல்லும் வழிகாட்டிகள் தான். நீ ஒரு தடவை விழுந்தால் அது பிழை இல்லை. ஆனால் எழாமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிழையாக இருக்கின்றது. உன்னால் முடியுமா முடியாதா என்று நீயே கேட்கின்றாய். முயற்சி செய்தாயா? உன் ஆசை நீ நம்புகின்றாயா? அது கிடைக்கும் என்று விரும்புகின்றாயா? உன்னால் முடியும் என்றும் நீ நினை. நான் இருக்கின்றேன். நீ என்னை நம்பினால் போதும். அந்த ஆசை உன்னுடைய கரங்களுக்கு வந்து கிடைத்துவிடும். உன் மனதை நீ அமைதி செய்ய தினம்தோறும் 27 முறை ஓம் சரவணபவ என்று சொல். மனதை அமைதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பத்தையும் அது நிறைவேற்றி கொடுக்கும். உன் விருப்பத்தை சொல்லி தினம்தோறும் 27 முறை ஓம் சரவணபவ என்று நீ சொன்னால் அமைதி உன் மனதில் அமரும். உன் வாழ்க்கை பல கேள்விக்குறிகளோடு இப்பொழுது இருக்கின்றது. ஒரு சில செயல்களை நீ சிறிது நேரம் தொடங்குகின்ற, ஆனால் அது வாழ்விற்கான மிகப்பெரிய மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய வல்லமையை பெறும். மனதில் என்னை நினைத்து கொண்டு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும். பல நேரங்களில் பல விஷயங்களை தாமதம் செய்கின்றோம், ஒதுக்கி வைக்கின்றோம், அதை கையாள பயப்படுகின்றோம். அதை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்ல நாமே தடையாகவும் மாறிவிடுகின்றோம். ஆனால் இந்த பதிவை நீ கேட்கின்றாய் என்றால் என் அருள் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உனக்கு கிடைக்கும். இன்று இரவுக்குள் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மை அதற்கு ஆதாரமாகவும் இருக்கும். தகுதியான தேர்வாக இந்த வாழ்க்கை சில விஷயங்களை உனக்கு வைக்கின்றது. அது சோதனையா இல்லை வாய்ப்பா என்று நீ கேட்கின்ற, அதை வாய்ப்பாக தான் கருத வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியாக முடியும். முருகனுடைய வாக்கு எப்பொழுதும் பாழாகாது. நான் சொல்லக்கூடிய வாக்கு தினம்தோறும் நல்வாக்காக உன் வாழ்க்கையில் அமையும். நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேரும் என்பதை அவசர செய்தியாக மட்டுமல்லாமல் நல்ல வாக்காகவும் நல்ல தீர்ப்பாகவும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை இப்பொழுது நான் நல்ல திசைக்கு கொண்டு செல்லதான் வந்திருக்கின்றேன். பிறர் உன்னை என்ன நினைக்கின்றார்கள் என்று எப்பொழுதும் அச்சப்பட்டு கொண்டு உன்னுடைய செயல்களை செய்யாதே. அப்பொழுது உன் செயலானது மாறிவிடும். உன்னுடைய மனசாட்சி எதை நோக்கி செல்கின்றதோ, உனக்கு எது சரி என்று படுகின்றதோ, நேர்மையாக அதை கடைபிடித்து உண்மையோடு அதை வழிநடத்தி சென்றால் வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒரு வேளை முடிந்தவுடன் இந்த முருகனை மறந்து விடுகின்ற பழக்கத்தை எல்லாம் நிறுத்திவிட வேண்டும். எல்லா நேரங்களிலும் இந்த முருகனை நினைத்து கொண்டால் எல்லா நேரங்களிலும் என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும். நீ கேட்கின்றாய் என்றால் உன்னுடைய வழி தெளிவாகும், உன் ஆசை நிறைவேறும், உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். இது என் தெய்வீக வாக்கு. நீ அந்த விருப்பத்தை மனமாற கேட்டிருக்கின்றாய் என்றால் அது இன்று இரவிலிருந்தே உனக்கு நல்ல பலனை கொடுக்க தொடங்கிவிடும். நான் தருவதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வரும்பொழுது யோசிக்காதே. முருகன் தருகின்ற வாய்ப்பு என்று அதை ஏற்றுக்கொண்டு அதன் பக்கம் நட. நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றம் வரும். மனதில் நிம்மதி தோன்றும், பூரிப்பு கிடைக்கும். நம்பிக்கையற்ற மனம் அருளை பெற முடியாது. முருகனை நோக்கி ஒரு கண்ணீர் துளி சிந்தினால் அதுவே போதுமானது. உன் வாழ்க்கை பல கோடி நன்மைகளை பெற தகுதியை பெற்றுவிடும். அந்த ஒரு துளி கண்ணீர் என்னை நினைத்து முருகா நீ காப்பாற்று என்று கூப்பிட்ட பக்தர்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை நான் வாரி வாரி வழங்கி என் கரம் சிவந்தவன்.
முருகனுக்கு பக்தர்களுக்கு கொடுக்க 12 கரங்கள் போதாது, கோடிக்கணக்கான கரங்கள் தயாராக இருக்கின்றது உங்களுக்கு வாரி வாரி கொடுக்க. உங்களை காப்பது என்னுடைய வேலை. என்னுடைய பக்தர்களை கண்கலங்காமல் வாழ வைப்பதை நான் கடமையாக கருதுகின்றேன். உங்களை தாக்க வருகின்ற அந்த பிரச்சனைகளை என் வேல் கொண்டு அழிக்க முற்படுகின்றேன். என் குழந்தைகளை இப்படி கண்ணீரோடும் கவலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியாமல் வேல் கொண்டு அத்தனை துயரங்களையும் துன்பங்களையும் அழிக்க தயாராக இருக்கின்றேன். உன் மனம் கனிந்து நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது. இதற்கு முருகன் நான் தான் காரணமாக இருப்பேன். உன்னுடைய மனதிற்குள் ஒரு புதிய சக்தி தோன்றும். என்னுடைய வாக்கு உன்னுடைய செவிகளில் கேட்கும் பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் புதிய சக்தி தோன்றும். அந்த புதிய சக்தி நீ ஆசைப்பட்டதை, நீ வேண்டியதை, நீ எதிர்பார்த்ததை நம்பிக்கையோடு தூய மனதோடு நீ கேட்டதை உன்னிடம் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்தே தீரும். உன் விருப்பம் தவறில்லை. நீ சிந்திய கண்ணீர் உனக்கு ஏமாற்றத்தை தரவில்லை. அதற்கு பதிலாக தான் இப்பொழுது நான் வந்து நிற்கின்றேன். எந்த ஒரு தாமதமும் இன்றி நேரடியாக பல நன்மைகள் உன்னை வந்து அடையும் நேரம் இது. இன்று உன் சிரிப்புக்கான காரணம் பிறக்கப் போகின்றது. வருங்காலம் வெற்றியால் நிரம்ப போகின்றது. என் மீது நம்பிக்கை வைத்த அதற்கான பலன் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. என்னை கூப்பிட்டாய், நானே வந்துவிட்டேன் என் குழந்தையே. உனக்கான ரகசியமான வேலைகளை எல்லாம் இப்பொழுது செய்து முடித்திருக்கின்றேன். துன்பம் நீங்குகின்ற தருணம், உன் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழப்போகின்ற தருணம். உன் ஆசைகள் மேம்படுவதை இப்பொழுது கண்கூடாக பார்க்க போகின்றாய். நீ இழந்ததை காட்டிலும் இப்பொழுது நான் உனக்கு தரப்போகின்ற பரிசு மிக மிக பெரிது. என்னை மட்டும் விட்டு விடாதே. நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். இந்த நேரம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொன்மணி துளி. என் திருவடிகளை நீ நோக்கி விட்டாய், உன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். உன் மனதினுள்ளே நான் இருந்தால் போதும், பயம் அங்கு இருக்காது. எதையும் நீ இழக்கவில்லை. நான் இன்னும் அதை பாதுகாப்பாக தான் வைத்துள்ளேன். அதை இப்பொழுது உனக்கு கொடுக்க போகின்றேன். நீ அழைத்த ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு பதிலாகவே வந்து சேருவேன். நிலைத்திருப்பது என் அருள், சுழல்வது தற்காலிகம். உன் கண்ணீரை நான் கண்டேன். அதற்கு பதில் சந்தோஷத்தை இப்பொழுது தருவேன். நீயே தேடிய அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலான நன்மைகள் வந்து குவிய போகின்றது. நான் சொல்வது அனைத்தும் உண்மையாகவே நடக்கும். சிறப்பான பல விஷயங்கள் என் அருள் தொடுதலின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும். துயரத்தில் அழுத இரவுகள் இப்பொழுது வரத்தை உனக்கு கொடுக்க போகின்றது. மௌனமாக என்னை வேண்டிக் கொண்டாய், என் இதயத்தில் அது பதிந்திருக்கின்றது. இப்பொழுது கைகளை நீட்டினாய், என் வேலை பிடித்தாய். உன் கையை நான் பிடித்து விட்டேன். உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும். உன் விருப்பம் நிறைவேறும். நல்லது நடக்கும்.